Hello everyone. GST e-filing procedure step by step பார்க்கலாம். Understanding GST returns, types and deadlines. GSTR forms என்னென்ன forms typesலாம் இருக்குன்னு பார்க்கலாம். GSTR 1, GSTR 3B, GSTR 9, GSTR 4 இருக்குது. GSTR 1 அப்படின்னா மந்த்லி அண்ட் குவார்ட்லி. GSTR 3B வந்து மந்த்லி மட்டும் பார்க்க முடியும், மந்த்லி ரிட்டர்ன்ஸ் உள்ளது. GSTR 9 வந்து ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் பார்க்குறது. GSTR 4 வந்து குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் பார்க்குறது. Prerequisites for e-filing, documents and software. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எசென்ஷியல் ஆனதுன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், ஜிஎஸ்டி நம்பர். நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். நெக்ஸ்ட்டு இவே பில்ஸ் ஃபார் அபவ் 50,000. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஸ்டேட்மெண்ட்ஸ். போக டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து வேலிட் டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், இன்டர்நெட் கனெக்டட் டிவைஸ் வித் அப்டேட்டட் ப்ரௌசர், mobile number registered with GST portal, GST compliant accounting software, clear cache and cookies before logging in. Technical requirements. Navigating the GST portal, practical demonstration. First one வந்து portal login, second one வந்து verify credentials, third step வந்து select return period, fourth step வந்து prepare data, fifth வந்து calculate tax, சிக்ஸ்த் வந்து ரிவ்யூ சப்மிட். லாகின் வெப்சைட் ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கணும். அதோட வெப்சைட் தான் gst.god.in. அதில் உள்ளே போயிட்டு ஜிஎஸ்டிஆர் நம்பர், நம்மளோட யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் என்ட்ரு பண்ணணும். அப்புறம் கேப்சா வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணி உள்ளே போயிடணும். க்ரெடென்ஷியல் அப்படின்னா நம்ம வெரிஃபை பண்ணுறது, நம்ம தான் யூஸராக வெரிஃபை பண்ணுறதுக்கான ஓடிபிஸ்லாம் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் பீரியட், ஆனுவல் ரிட்டர்னிங்கா, குவார்ட்டர் ரிட்டர்னிங்கா, மந்த்லியா, அந்த ஃபார்ம் அதுக்கு தகுந்தாப்பில் அதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அப்புறம் என்ன டேட்டா அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டேட்டாஸ் ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் போடணும். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணிக்கணும் சிஸ்டம், எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறது. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி எல்லாமே அதே இது பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ணிட வேண்டியதான். ரிவ்யூ அதை வந்து கிளிக் பண்ணோன்னா நம்மளோட ஃபைனல் இது நமக்கு வந்து தெரியும், அவுட்புட் தெரியும். அதை பார்த்து நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். Common errors and troubleshooting tips. Encountering errors during GST e-filing is common. e-filing பண்ணும்போது நிறைய எரர்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஆனால் அதில் வந்து நிறைய எரர்ஸ் வந்து நம்மளால் சீக்கிரமே சரி பண்ண முடியும். இன்வாலிட் ஓடிபி ஆர் லாகின் ஃபெயிலியர். ஃபஸ்ட்டு வந்த எரர் வந்து இன்வாலிட் ஓடிபி ஆர் லாகின் ஃபெயிலியர். அதுக்கான சொல்யூஷன் என்னென்னா, நம்மளோட மொபைல் நம்பர் வச்சு நம்மளால் திருப்பி எத்தனை தடவை ஓடிபி எடுத்துக்க முடியும். இன்வாய்ஸ் டேட்டா மிஸ்மேட்ச். இன்வாய்ஸ் நம்பர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு இது நம்ம தப்பாக எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதை வந்து 16 கேரக்டர்ஸ் தான் மொத்தம் இருக்கணும், அதை நம்ம செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் டிஸ்கிரிபன்சி. கிராஸ் வெரிஃபை சப்ளையர்ஸ் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைலிங் ஸ்டேட்டஸ், மேட்ச் இன்வாய்ஸ் டேட்ஸ் அண்ட் அமௌண்ட்ஸ் எக்ஸாக்ட்லி, என்ஷூர் சப்ளையர்ஸ் ஹேஸ் பெய்ட் டேக்ஸஸ் ஆன் தீஸ் இன்வாய்ஸஸ், டவுன்லோட் ஆட்டோ டிராஃப்டட் டீட்டெயில்ஸ் ஃபார் கம்பேரிசன். ஏஆர்என் நாட் ஜென்ரேட்டட். செக் இஃப் சப்மிட் பட்டன் வாஸ் கிளிக்ட் ஆஃப்டர் டிஎஸ்சி பார் இவிசி ஆதென்டிகேஷன். சப்மிட் பட்டன் நம்ம கரெக்டாக கொடுத்துருவோம்னு பார்த்துக்கணும். அப்புறம் வந்துட்டு வெரிஃபை ரிட்டன் வாஸ் லாக்ட் ஆஃப்டர் சப்மிஷன். ரீலாகின் அண்ட் செக் ஃபைல் ரிட்டர்ன்ஸ் செக்ஷன். கான்டாக்ட் ஜிஎஸ்டி அண்ட் சப்போர்ட் வித் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு போய் எதுவுமே நம்மளால் முடியல அப்படின்னா கடைசியாக ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் கொண்டு போயிட்டு ஜிஎஸ்டிஆர் சப்போர்ட் கேர் சென்டரில் போய்ட்டு நம்ம கேட்கணும். சிஸ்டம் டைம் அவுட் ஆர் ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ். யூஸ் அப்டேட்டட் ப்ரௌசர். அப்டேட்டட் ப்ரௌசராக நம்ம யூஸ் பண்ணணும், க்ரோம், ஃபயர்ஃபாக்ஸ் அந்த மாதிரி. டிசேபிள்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணிடணும். என்ஷூர் ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன். எப்பயுமே ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷனாக இருக்கணும். அவாய்ட் பீக் ஹவர்ஸ். அப்படின்னா லாஸ்ட் வந்து எல்லாருமே அப்லோட் பண்ணுவாங்க, நிறைய பேர் அப்லோட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு, பக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிஸ்டம் பக்ஸ் ஆகிறதுக்கு. அது இல்லாமல் தவிர்த்துக்கணும். தேங்க்யூ.